ஹலோ எவ்ரிவன். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ங்கிற பிளேலிஸ்ட்டில் இது வரைக்கும் நம்ம ட்ரீஸ் பார்த்துருக்கோம், பைனரி ட்ரீஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் அ ட்ரீ. ஒரே ஒரு அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம், தட் இஸ் டெசிஷன் ட்ரீஸ். த ட்ரீஸ் விச் கேன் பி யூஸ்டு ஃபார் மேக்கிங் டெசிஷன்ஸ். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வி ஆர் கிவன் சம் 8 காயின்ஸ், ABCDEFGH அப்படின்னு ஒரு 8 காயின் கொடுத்துருக்காங்க. அந்த 8 காயின்ல ஒன்று வந்து கவுண்டர்ஃபீட் காயின், அதாவது கவுண்டர்ஃபீட்னா ஃபேக் காயின். மற்ற எல்லா காயினை விடவும் டிஃப்ரெண்ட் வெயிட்டாக இருக்கும். அதாவது லெஸராகவும் இருக்கலாம், ஹெவியராகவும் இருக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு ஈக்குவல் ஆர்ம் பேலன்ஸ், அதாவது நம்மளுக்கு வெயிட் பார்க்கறதுக்கு வெறும் அந்த பேலன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த 8 காயினை மாற்றி மாற்றி வச்சு எந்த காயின் ஹெவியாக இருக்குது, எந்த காயின் லைட்டாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம அனதர் கண்டிஷன் என்ன அப்படின்னா, மினிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் இருக்கணும். இந்த ப்ராப்ளமும் இதனுடைய சொல்யூஷன்ஸும் நான் வந்து எல்லிஸ், ஹரோவிட்ஸ் அண்ட் சர்தாஜ், சாஹ்னி அவங்க புக்லேருந்து தான் எடுத்திருக்கிறேன் நான். ஸோ இதை நம்ம டெசிஷன் ட்ரீ முதல்ல ஆரம்பிக்கலாம். 8 காயினில் நான் வந்து ஒரு 6 காயினை மட்டும் எடுத்துக்கிறேன். ABCDEF இதனோட வெயிட் பார்க்குறேன் நான். ஒரு ஆர்மில் ABC வைக்க போகிறேன், இன்னொரு ஆர்மில் வந்து DEF வைக்க போகிறேன். அப்போ என்ன 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்ம் வந்து ஹெவியராக இருக்கலாம், இல்லை அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இஸ் லைட்டர் தேன் த செகண்ட் ஒன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன அர்த்தம், ABCயும் DEFும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ கவுண்டர்ஃபீட் காயின் எங்கே இருக்கும் அப்படின்னா, இட் வில் பி இன் G அண்ட் H. இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் கவுண்டர்ஃபீட் காயின். ஏன்னா இது எல்லாமும் சேமாக இருக்குது, 6 காயின் சேமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜியையும் ஹெச் மட்டும் கம்பேர் பண்ணணும். ஜி ஹெச்சை கம்பேர் பண்ணும்போது ஜி மே பி ஹெவியர் தேன் ஹெச் ஆர் இட் மே பி லைட்டர். இப்போது நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா ஜி வந்து குட் காயினாக இருக்கலாம், இல்லை ஹெச் குட் காயினாக இருக்கும். ஸோ இந்த வெயிட்டை வச்சு நம்ம சொல்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு குட் காயினோட வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். ஜி வந்து ஹெச்சை விட ஹெவியராக இருக்குது, அண்ட் தென் குட் காயினோட கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் சேமாக இருந்தது அப்படின்னா ஹெச் தான் வந்து கல்ப்ரிட்டு. இல்லை ஜி இஸ் கிரேட்டர் தேன் ஏவா இருந்ததுன்னா ஜி வில் பி த ஹெவியர். அதே போல் ஹெச்சையும் ஏவையும் வச்சு கம்பேர் பண்ணுறோம். இது ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா ஜி வில் பி லைட்டர். இல்லைன்னா இது ரெண்டும் ஹெச் இஸ் கிரேட்டர் தேன் ஏவா இருந்ததுன்னா ஹெச் இஸ் ஹெவியர். இங்கே ஹெச் எல்லுங்கிறதெல்லாம் வந்து ஹெவியர் லைட்டர்னு காமிக்கிறதுக்காக. இந்த ஸ்மாலர் கேஸில் கொடுத்துக்கிறதெல்லாம் காயினோட நேம். இப்போ ஹேவிங் சீன் இது ரெண்டையும் ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நம்ம இப்போ அடுத்ததை பார்க்கலாம், இன்இக்வாலிட்டி. அதாவது ABC இஸ் லெஸ் தென் DEF. அப்போ இந்த 6க்குள்ளே தான் கல்பிரிட் இருக்கணும். GNH வந்து குட் காயினாக தான் இருக்கணும். ஸோ குட் காயினில் GNH வந்துருச்சு. கல்பிரிட்ஸ் வந்து ABCDEF. இப்போ இந்த 6க்குள்ளே எது கல்பிரிட் அப்படின்னு இன்னும் ஃபர்தராக பண்ணணும். அதனால் மறுபடியும் இன்னொரு தூரம் கம்பேர் பண்ண போகிறோம். நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்கே இருக்கிற ஒரு காயின் எடுத்து இந்த பக்கம் போட்டிருக்கிறேன், இங்கே இருக்கிற ஒரு காயின் எடுத்து இப்படி போட்டிருக்கிறேன் நான். அப்போ ADயும் BEயும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது மறுபடியும் ஒரு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கிரேட்டர் தேன், ஈக்குவல் டு, லெஸர். இப்போ வந்து லெஸர் அப்படின்னு எடுக்கும்போது என்ன ஆகுனா, இந்த இன்இக்வாலிட்டி லெஸருங்கிறது இங்கேயும் மெயின்டைன் ஆகிருக்கு. மெயின்டைன் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம், அப்போ வந்து இந்த ABCD அதில் AE தான் கல்பிரிட்டாக இருக்கணும். ஏன்னா டியை தூக்கி இங்கே போடும்போது, அதே போல் பியை தூக்கி இங்கே போடும்போது அந்த இன்இக்வாலிட்டி மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அதனால் குட் காயின் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், GNH குட் காயினாக தான் இருக்கணும்ன்ட்டு. அதனால் CF அண்ட் BD இது எல்லாமே வந்து குட் காயினாக தான் இருக்கணும். கல்பிரிட் வந்து A அண்ட் Eயாக தான் இருக்கும். அப்போ A அண்ட் E கல்பிரிட்டாக இருக்கும்போது ஏவை வந்து ஒரு குட் காயின் பியோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். A is equal to B இருந்ததுன்னா E is heavy, otherwise A must be light. இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணுறோம், B அண்ட் ஏவை கம்பேர் பண்ணுறோம். B வந்து கிரேட்டர் தேன் ஏவா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், A must be light. இது ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா E is heavy. ஸோ E is heavy, A is light. அதே போல் நம்ம ஈக்குவல் டு எடுத்துக்கலாம். ADBE ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம C அண்ட் F தான் வந்து கல்பிரிட்டாக இருக்கும். அந்த Cயை வந்து ஒரு குட் காயினோட கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம இது ரெண்டும் சேமாக இருந்தபோது F வில் பி ஹெவி. A இஸ் கிரேட்டர் தேன் Cயாக இருந்ததுன்னா C இஸ் லைட். அதே போல் இந்த பார்க்கலாம், நம்ம AD கிரேட்டர் தேன் BE அப்படின்னு இருக்கும்போது B அண்ட் D தான் கல்பிரிட்டாக இருக்கும். அதனால் Bயை வந்து ஏவோட வச்சு கம்பேர் பண்ணலாம். இது ரெண்டும் சேமாக இருக்கும்போது the other coin is the culprit, so D is the heavy. இதில் வந்து A is greater than Bயாக இருந்ததுன்னா B is light.
இப்போ இந்த மாதிரி நம்ம லெஸர் பார்த்துருக்கோம். இதே போல் கிரேட்டருக்கும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ these are all the possibilities. Equal to நம்ம முன்னையே பார்த்துருக்குறோம் நம்ம. So this is the decision tree to find out the fake coin among the given 8 coins. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெசிஷன் மேக்கிங்கு, இங்கே ஒரு டெசிஷன் மேக்கிங்கு, இந்த லெவலில் ஒரு டெசிஷன் மேக்கிங். அப்போ ஒரு 3 டெசிஷன் மேக்கிங் தான். நீ எந்த ட்ரீ பிரான்ச்சஸில் போனாலும் சரி, we have only 3 comparisons. இதுவே நாம் ஒவ்வொன்றா எடுத்து கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக இந்த கம்பேரிசன் வந்து 3ஐ விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு அல்கோரிதம் எழுதியிருக்கிறோம். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஏபிசி ஈக்குவல் டு டிஇஎஃப்ஆ இருந்ததுன்னா எப்படி கம்பேர் பண்ணுறோம். இங்கே வந்து வி ஆர் யூஸிங் எ கம்பேர் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரொசீஜரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கிவன் பேராமீட்டர் இஸ் த குட் காயின், ஸ்டாண்டர்ட் காயின். அப்போ எக்ஸ் ஒய் அந்த ஜெட்டில் எக்ஸ் ஒய் தான் கல்பிரிட்டு, ஜெட் இஸ் த ஸ்டாண்டர்ட் காயின். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஜெட்டான்னு கம்பேர் பண்ணிவிட்டு கிரேட்டராக இருந்ததுன்னா பிரிண்ட் எக்ஸ் இஸ் ஹெவி. அப்படி இல்லாமல் எல்ஸ் பார்ட்டில் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஒய் இஸ் லைட். ஸோ இதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். நம்ம வி ஹவ் கிவன் ஆல் பாசிபிலிட்டிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் இங்கே ஒன்று இதாக இருக்கலாம், இல்லை அந்த 3ல் எதுவாக இருக்கலாம். இந்த கம்பேரிசனாக இருந்ததுன்னா இதுவாக இருந்ததுன்னா இங்கே உள்ள கம்பேரிசன் போகிறோம் நம்ம. இப்போ இதுவாக இருந்ததுன்னா எய்தர் தீஸ் 3 கம்பேரிசன்ஸ் ஆர் மேட். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கம்பேரிசன் இருக்குது. ஸோ யூ கேன் see that we have got 3 comparisons. ஸோ இந்த டுட்டோரியலில் ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் அ ட்ரீ பார்த்தோம். தட் இஸ் டெசிஷன் மேக்கிங்காக ட்ரீ எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.